வணக்கம் உறவுகளே! இன்றைய தினம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி ஆரம்பமாயிருந்தது. இந்த போட்டியினுடைய நாணயச் சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியினர் முதலாவதாக பந்து வீச்சை தெரிவு செய்திருந்தனர். இதன் அடிப்படையில் தமது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் அணியினர் 50 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 5 இலக்குகளை இழந்து 299 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். பாகிஸ்தான் அணி சார்பாக சல்மான் அலியகா இறுதி வரை ஆட்டமிழக்காமல் அதிரடியாக துடுப்படுத்த ஆடி 87 பந்துகளில் 9 4 ஓட்டங்கள் அடங்கலாக 105 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, ஹுசன் டலட் 62 ஓட்டங்களையும், முகமது நவாஸ் 36 ஓட்டங்களை இறுதியாக களமிறங்கி அதிரடியாக துடுப்படுத்த ஆடியிருந்தார். 23 பந்துகளை எதிர்கொண்டு 5 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் அடங்கலாக அதிரடியாக துடுப்படுத்த ஆடி 23 பந்துகளில் 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, பாகசமான் 32 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார். இதன் அடிப்படையில் பாகிஸ்தான் அணியினர் தமது 50 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 5 இலக்குகளை இழந்து 299 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் அணியினர் 95 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகளை இழந்திருந்த நிலையில் சல்மான் அலியகா மற்றும் குசன் டலட் ஆகியோர் 5வது விக்கெட்டுக்காக இணைப்பாட்டத்தை சிறப்பாக பங்களிப்பினை வழங்கியிருந்தார்கள் துடுப்பாட்டத்தின் மூலம். இதன் அடிப்படையில் பாகிஸ்தான் அணியினர் 50 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 299 ஓட்டங்களை பெற்றார்கள் 5 இலக்குகளை இழந்து. பாகிஸ்தான் அணி சார்பாக சிறப்பாக துடுப்படுத்த ஆடிய சல்மான் அலியகா 105 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேபோன்று இலங்கை அணி சார்பாக பந்துவீச்சில் ஹசரங்க 3 இலக்குகளையும், மகேஷ் தீக்ஷண 1 இலக்கினையும், பெர்னாண்டோ 1 இலக்கினையும் கைப்பற்றியிருந்தார்கள். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணியினர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 50 பந்து பரிமாற்றங்களில் 300 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை அணியினருக்கு பாகிஸ்தான் அணியினர் 300 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை அணி சிறப்பாக துடுப்படுத்த ஆடி இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணியினர் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.